அனைவருக்கும் வணக்கம். நான் அனு. நான் வசந்த். இந்த நம்ம எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா எங்களோட வீட்டை தான் நிற்கிறோம். அதாவது வந்து வசந்த் இன்னைக்கு என்னோட வீடியோட இல்லைன்னு பார்த்தீங்கன்னா வசந்த் தான் வந்து வீடியோ எடுத்து கொண்டிருக்குது. இப்போ என்ன இரவு நேரம் ஆச்சுது, அப்போ வசந்த் தான் வந்து வீடியோ எடுத்து கொண்டிருக்குது. இப்போ வசந்த் பேர் என்ன நேரம்? இப்போ நேரம் 8:40. 8:40 ஆயிடுச்சு. கொண்டாவுள்ள இன்றைக்கு வந்து இப்போ இரவு வந்து 8:40க்கு தான் நாங்கள் வந்து இன்றைக்கி வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா உண்மையாகவே இன்றைக்கி வந்து நான் வீடியோ எடுக்கலைன்னு தான் இருந்தது. நாங்கள் இன்றைக்கு ஒரு மாதிரி மதியம் வந்து சமைக்கவும் இல்லை எங்களை வீட்டில். ஏன்னா சார் சமைக்கவும் இல்லை, ஏன்னா மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட லண்டனில் இருக்கிற உசாமா வந்து எங்களோட 13 நாளாக வீட்டை வந்து நின்றவா. இந்த அப்புறம் திடீரெண்டு அம்மா பையன் போதான வேணும் அப்படியோ. அப்போ எங்கள்கிட்ட இன்றைக்கி வீட்டிலேருந்து வெளியே போயிட்டா. சார்வக்காக்கெல்லாம் அம்மாவை வந்து கூட்டிகிட்டு போனோம். அப்போ மனசுக்கு என்ன தெரியல, அவங்க வந்து நின்று எங்கள் கிச்சனுக்கு எங்களோட கிச்சனுக்கு நின்று அம்மா தான் முழானாலும் 13 நாளுமே வந்து அம்மா தான் வந்து சமைச்சு தந்தது. இந்த எனக்கெல்லாம் எனக்கு வசந்தது மற்ற தம்பி குட்டிக்கு எல்லாருக்குமே அம்மா தான் ஒரு என்னென்னு சொல்கிற அந்த அம்மா வந்து எப்படி அந்த கூட பிறந்தா என்னை பெற்ற அம்மா மாதிரி அப்படி எங்களை வந்து வடிவாக பார்த்தவா. அப்போ திடீரெண்டு எங்களோட வீட்டிலேருந்து இன்றைக்கி அம்மா போயிட்டா. அப்போ மனசுக்கு ஏதோ தெரியா கவலையாக இருந்துச்சு. மற்றது நானும் வசந்து மீஞ்சமாவும் தம்பி குட்டியிருந்தாங்க. அப்போ ஏதோ தெரியா அப்போ கொஞ்சம் இந்த நேரம் செல்ல மனசுக்கு ஒரு கொஞ்சம் கவலையாகவும் ஒரு இதாகவும் இருக்குது. அது அவன் நின்ற ரூமுக்குள்ளே ஒரு கவலையாக இருக்குது. உண்மையாகவே அம்மா நின்ற நேரம் ஃபுல்லாக வெளிக்கோளில் இருந்து ஒரே கதை தான். அம்மா வேலைக்கு அம்மாட்ட ஒரு குணம் என்னண்டா டக்கு டக்குன்னு சமைப்பான். சமைச்சிட்டு வந்து எல்லாம் இருந்து பகல் நித்திர எல்லாம் அம்மா கொள்றதே இல்லை. ஃபுல்லாக இருந்து அம்மாவோட இருந்து கதைக்கிறது தர்றது அப்படி இதை கேட்க இப்போ சரியான ஒரு போராக இருக்குது. அதை மசந்து வந்துச்சு. வீட்டை வந்து யாரையும் வந்து தங்க விட்டுட்டு திடீரெண்டு இப்படி எங்களோட எல்லாம் நல்லா மாதிரி பழகிட்டு இப்படி போக மனசுக்கு கொஞ்சம் கவலையாக இருக்கண்டு. வசந்தம் உண்மையாக சரியாக கவலைப்பட்டு கொண்டு இருந்துச்சு. வசந்த் ஏஞ்சம்மா நான் எல்லாருமே ஒரு கவலைப்பட்டு இருந்தோம். அதே வந்து ஏஞ்சம்மா இருந்தால் அந்த ரூமுக்காக போயிட்டு அவளுக்கு தெரியாது அம்மா வந்து நேசரி அப்போ கொஞ்சம் நேசரிக்கு மகளுக்கு கொண்டு இருந்தா போகிறக்கா இருந்தவா. அப்போ தெரியாது அம்மா அப்படியே போய் பயணம் தான் போகிறாண்டு. அப்போ பொழுது கூட நேரஞ்சில் கேட்டு அம்மா என்னம்மா அந்த அம்மம்மாவை காணையில் வீட்டேண்டு நான் அப்போ சொல்ல நாஞ்சின அம்மம்மா வர மாட்டான் அழுது அந்த அழுகையெல்லாம் வந்துட்டு. அப்போ பிறகு என்ன செய்தேன் உடனே உசாமாட்ட கால் பண்ணி கொடுத்து கதைச்சி ஏஞ்சம்மாவை இப்போ ஓரளவு ஓகே இருக்கிறா. கொஞ்சம் அழுதும் போட்டா மனசு கொஞ்சம் கவலையாக இருந்தே நெஞ்சம்மா திடீர்னு போக அவள் வந்து ஏஞ்சம்மாவை மற்ற தம்பி குட்டி எல்லாத்தையும் ஒரு பொழுது கூட தன்னோட ரூமுக்கு கூட்டி கொண்டு மெத்தையில் வச்சுருந்து ஃபோட்டோ எடுப்பா, வீடியோ எடுப்பா, தன்னை ஃபோன் கொடுத்து மற்ற கட்டில் இருந்து விளையாடி அப்படி செய்கிறப்ப அப்போ அந்த நேரமாக அந்த ஞாபகம் வந்துட்டு பொழுது கூட தெரியாத ஒரு வயசு பொண்ணாக்களுமையாக வீட்டில் இருக்கிறது ஒரு அவ்வளவோ நல்லது. எனக்கு இவ்வளோ நாளும் இருந்தது எனக்கு இந்த பெற்ற அம்மா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு வந்து அவ்வளோத்துல நான் என்ன பெருசாக வேலையென்று செய்யறதில்லை. கிச்சனுக்கு வந்தால் விட மாட்டா. போய் தம்பியை பாருங்க, நீங்கள் தம்பியை பாருன்னு கொண்டே நிற்பா. அப்போ என் அம்மா வந்து ஏஜம்மா பிறந்த முட்டம் அம்மா என்னோட இருந்தவா. அப்போ அம்மா அப்படி என்ன எல்லாம் பார்த்தாவா. அதே மாதிரி தான் அந்த அம்மா வந்து என்ன பார்த்தவா. அப்போ எனக்கு கொஞ்சம் கவலையாக இருந்துச்சு. சரியான இப்படி அம்மா 2 பழகிட்டு விட்டுட்டு போனேன். உண்மைக்குமே அம்மா வந்து அவ்வளோ தூரம் வந்து எனக்கு பழக்கமே இல்லை. இப்போ எங்களோட சுபாக்கா இருக்கிறா, நிறைய தர்மா அம்மா இருக்கிறா, அவங்களெல்லாம் வந்து என்னோட ஃபோன் பண்ணி கதைக்கிறாங்க. அவளோட பிறகு முன்னெல்லாம் நல்லாலாம் கதைச்சி தான் பழக்கமாகி வந்துடணும். ஆனால் இந்த அம்மா வந்து அப்படி இல்லை. ஒரு கடைசி ஒரு 6-7 நாள் தான் கதைச்சிட்டு பண்ணிட்டு சொல்லலாம் அந்த அம்மாவுடைய. அப்போ தான் ஒருக்கா கால் பண்ணி கேட்டானு இப்படி நாங்கள் இங்கே வாரன் உங்களோட விட்டு வந்து நான் தங்கி நிற்கலாமோன்ட்டு கேட்டேன். நான் இதில் என்ன இருக்கம்மா வந்து வடிவாக தங்கி நிற்கலாம்னு அப்போ ஓமன்ட்டு சொல்லிட்டேன். ஆனால் மனசுக்கு எப்படி ஒரு மாதிரி இருந்தேன்டா எப்படி குணம் அப்படி எப்படி ரெண்ட மாதிரி கொஞ்சம் பயம் எனக்கு கூட இருந்தது. என்ன மாதிரி இருக்கிறாவோ, நான் சின்ன பிள்ளையோட அம்மாவுக்கு சமைச்சு கொடுக்குறதெல்லாம் கஷ்டமாக இருக்கும் என்றெல்லாம் கொஞ்சம் நிறைய நான் யோசித்தது. பார்த்தா நான் அதுக்கு எதிர்மாறாதான் அந்த அம்மா வந்து எல்லாமே செய்தவா. உண்மையாகவே உசாமாவுக்கு வந்து நன்றி தான் சொல்லணும். எங்களோட வீட்டில் வந்து இப்படி பழகிட்டு போனது
சரி பாப்போம் வார வருஷம் வந்தா நெக்ஸ்ட் டைம் இப்போ வருவான் இருக்கேன். அதான் சொன்னவா பாப்போம் வார வருஷம். நாங்கள் கூட கேட்டுறாங்கள அம்மாவை, அம்மா டேட்டை கொஞ்சம் பிந்தி போடையிலுமோன்னு சொல்லி கேட்க அம்மா சொன்னா இல்லை அதெல்லாம் பிந்தி போட இல்லாது. மற்ற அம்மாவுக்கும் வந்து அங்கேயும் சின்ன ஆக்கள் இருக்கிறேன் தானே இருக்குதல், மற்ற அவங்க அம்மா இருக்கிறா, அப்போ ஒன்றும் செய்யலாது. அப்போ சொன்னா கண்டிப்பாக நான் வர வருஷம் ஷுவர் பண்ணி சொல்ல மாட்டேன், நான் வந்தால் கண்டிப்பாக இங்கே தான் தங்குவேன், வேறு உடம் தங்க மாட்டேன்னு சொல்லிட்டு போடுவா. அவாக்குமே உண்மையாக அங்கே அவாட்ட இன்னும் இருக்கணும் எங்களோட சௌரம் இல்லாத டக்கு டக்குன்னு எல்லாரும் அப்படிப்பட்டன்னு உடனே புரிஞ்சு நல்ல நேரம் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்த்து தந்தவன் எல்லாம் செய்தவங்க. அது அப்போ அதையா எங்களுக்கு மதியம் வந்து நான் சமைக்கலுமே அது இருந்தா அப்போ சமைக்கல. அப்போ நான் கடையிலேயும் வந்து எடுத்து இப்போ சாப்பிடலாம் அது நிலையாக கிடக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் வசந்துக்கு கொஞ்சம் சுகர் கொஞ்சம் கூட நிற்கிறது. அது கூடி வந்து உண்மையாக இதுவரைக்கும் எனக்கு தெரியும் வசந்த் மெலிஞ்சு கொண்டு போனதா. அப்போ மூத்தக்காரன் சொன்னது நான் வசந்த் சரியா மெலிஞ்சிட்டேன்னா அப்போ நானும் நினைக்கிறது ஏன் வசந்த் மெலிஞ்சது சில வேலை சும்மா அப்படி கொஞ்ச நாளாக வசந்துக்கு அந்த வெளிநாடு போப்புறேன்னு சொன்னதுலேருந்து வசந்த் இந்த கொஞ்சம் மன தாக்கம் மாதிரி என்ன சொல்லுவாங்க ஜோசின கொஞ்சம் இருக்கு எனக்கு அது முடிவாக தெரியும். அப்போ அதால தான் அப்படி தான் நின்று போட்டு இருந்தது. நான் கொஞ்சம் மனசால நிற்கிற வசந்த் சுகர் வேணுமெண்ட். அப்போ அம்மா தான் அம்மா வச்சுருந்தா சுகர் மிஷின். அப்போ ஒருக்கா செக் பண்ணி பார்ப்போம்ட்டு சொல்லிச்சுது. செக் பண்ணி பார்ப்போம் வசந்துக்கிட்ட சொன்னது. அப்போ சரி என்று உண்மையாக செக் பண்ண மாட்டேன் நான் அந்த அளவுல கூட நினைக்கிற வசந்துக்கு சுகர் வேணுமெண்டு. அச்சோ செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ந்து போனது வசந்துக்கு அவ்வளோத்துல சுகர் வந்து கூட நிற்கிறது. அப்போ நான் வந்து அந்த அறிகுறிகள் கொஞ்சம் வசந்த அம்மா கிட்ட சொல்லி கொண்டு இருந்தது இப்படி அடிக்கடி தண்ணி விட ஆயிக்குது அடிக்கடி யூரின் போய் கொண்டு ரெண்டெல்லாம் சொல்லி கொண்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அதுக்காக செக் பண்ணி பார்ப்போம்னு பார்த்தா வசந்துக்கு வந்து சுகர் வந்து கூட நிற்குதுண்டு. அப்போ அதுக்காக வந்து மதியம் வந்து இன்றைக்கி கடையிலையும் எடுக்கலாம். அது என்ன ரைஸ் எடுத்தாலும் வசந்த எப்படியா சாப்பிட பார்க்கும் நிறையா நாங்கள் வந்து இன்றைக்கி கடையில் எடுக்கல. அப்போ அக்கா மூத்தக்கா வந்து சொன்னால் நான் இன்றைக்கி சாப்பாடு கொடுத்து விட்றேன். அப்போ அவள் வந்து என்ன அரிசி எனக்கு அக்கா சொன்னால் குத்தரிசி தான் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அப்போ இன்றைக்கி அக்கா தான் மதியம் வந்து எங்களுக்கு சாப்பாடு கொடுத்து விட்டோம். அப்போ அதைத்தான் நாங்கள் வந்து சாப்பிட்டு நாங்கள் 3 பேருமே சாப்பிட்டுட்டு இப்போ வந்து என்ன செய்தாங்க இரவு சாப்பாடை வந்து நான் செய்தேன். அது கொஞ்சம் நேரம் சென்றுட்டேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அடிக்கடி இப்போ கரண்டு நிப்பாட்டி வருது. கரண்ட் நின்று எத்தனை மணி தேர்தல் வந்து 1 மணி தேரம் கழிச்சு தான் கரண்டு வந்தது. 6:30 அப்படி நின்றது. நான் 6:30 அப்படி நின்று அப்போ கரண்ட் 1 மணி தேரம் கழிச்சு தான் வந்தது. அப்போ அதுக்கு பிறகு தான் நான் வந்து தம்பிக்குட்டிகள் 5 ஆக்கி தட்டி போட்டு புட்டு மாவிச்சு பார்த்தீங்கன்னா இங்கே வசந்துக்கு வந்து வெள்ளை புட்டு அம்மான்னு சொல்லிட்டேன். எல்லாரும் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் எல்லாம் சொல்லியிருந்தேன் வசந்துக்கு வந்து என்னென்ன மாதிரி சாப்பாடு கொடுக்கணும் மற்ற அதே விட கால் பண்ணி சொல்லியிருந்தேன் வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன். அவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. உடனுடன் எல்லாரும் உங்களுக்கு என்னென்ன செய்யணும்னு எனக்கு தெரியாது, சோறை பற்றி என்னென்ன சாப்பிடணும் ஒன்றுமே தெரியாது. அப்போ எல்லாரும் சொன்ன கருத்தும்படி வேண்டிய கொஞ்சம் கொஞ்சம் கேட்டு அதுக்கேற்ற மாதிரி செய்வோம். அந்த சுகரில் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க எல்லாருமே வந்து எனக்கு சொன்ன விஷயம் நீங்கள் வந்து இங்கிலீஷ் மருந்துக்கு போகாதீங்கோ, எல்லாத்தையும் சாப்பாட்டெல்லாம் குறைக்கணும். நீங்கள் மருந்து அந்த மருந்தை கையில் எடுத்தீங்கன்னு சொன்னால் காலம் ஃபுல்லாக அந்த மருந்தை நீங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கணும். இப்போ தான் உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் கொஞ்சம் சாப்பாட்டு கொண்டோலாக இருந்து பாருங்கள், சில உள்ள குறைஞ்சேன்னு சொன்னால் நீங்கள் மருந்தே பாவிக்க தேவையில்லைன்றலாம் சொன்னவேல். உண்மைக்கும் எனக்கும் பயன்தான் அந்த மருந்து பாவிச்சா காலம் ஃபுல்லாக பாவிக்கணும்னு சொல்லி எனக்கும் தெரியும். அதால் அவங்க சொன்னதுக்கேற்ற மாதிரிக்கு கட்டாயம் நாங்கள் சாப்பாட்டெல்லாம் குறைக்க பார்க்க போகிறோமே. நான் முடிவெடுத்தது வசந்தங்க வந்து இங்கிலீஷ் மருந்து வந்து எடுக்க வேணாம் பார்ப்போம். நாங்கள் வந்து சாப்பாட்டால் கொஞ்சம் பேர் கொஞ்சம் டிப்ஸுகள் சொல்லிட்டோம். அதுகளையும் கொஞ்சம் செய்து பார்த்துட்டு கொஞ்சம் ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம்ண்டு எல்லாரும் சொன்னீங்கன்னா சுகர் வந்தால் மற்ற வருத்தங்களும் வருமா, கொலஸ்ட்ரால் எல்லாம் வருமா, போய் செக் பண்ண சொல்லி கண்டிப்பாக இதே இருக்க பார்த்துட்டு கொஞ்ச நாள் ஒரு கிழமைக்கு 1 மாதம் என்றாலும் சாப்பாடு கண்ட்ரோல் சரியா கொடுத்து வசந்துக்கு அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்ப்போம்ன்ற மாதிரி மற்றது அவர் தம்பி இருக்கும் வரைக்கும் பிரச்சனை இல்லை, அவர் அடிக்கடி வந்து செக் பண்ணி கொண்டு நான் இருக்கிறேன். எங்களோட தம்பியோட ஐயோ அவன்கிட்ட ஒரு குணம் என்னண்டா இப்போ யாருக்கும் என்ன ஒரு வருத்தம் வேண்டா. இப்போ எங்களோட வீட்டுக்காரருக்குள்ள உடனே வருவாங்க, உடனே வந்து செக் பண்ணி பார்ப்பான். அதில் வச்சுட்டியோ நான் மீட்டும் பார்த்தா போயிட்டு திரும்ப ஓடி வரான். ஏதோ ஊசி வேலை செய்யலன்னு போனான். ஒரு ஊசிகள் வாங்கிட்டு வந்தான். வந்து செக் பண்ணி பார்த்தா அதே மாதிரி இன்றைக்கும் வந்து வசந்த வந்து இன்னொருக்கா குத்தி செக் பண்ணி பார்த்தவன். அப்படி அதறியா பிரச்சனை இல்லை. தம்பி இதுக்கு மட்டும் வசந்துக்கு வச்சு பற்றி பரவாயில்ல என்ன செக் பண்ணி பார்க்கலாம். வீட்டில் வச்சே நான் மிஷின் வச்சுக்கான் மறுபடியும் வந்து செக் பண்ணி பார்ப்பான்.
அப்போ எல்லாரும் சொன்னீங்கன்னா இந்த வந்து விளையாட்டாக இருக்கக்கூடாது, ஏன்னா சில பேருக்கு வந்து கண் பார்வை கூடி அதால் இதண்டிய மண்டெல்லாம் சொல்லியிருந்தேனும். அப்போ கேட்க உண்மையாக பயமாக இருந்துச்சு. இது மற்ற மயக்கம் பெறுமா, கோமாவுக்கு போயிடுமாம் என்றெல்லாம் சொல்லியிருந்தேன். அப்போ எனக்கு உண்மையாக பயமாக இருந்துச்சு. இது கோமாண்டோட சிரிக்கிறீங்களா? இல்லை அதுக்காக வந்து நான் சிரிச்சா அப்புறம் அப்படின்றது இல்லை சொல்கிறேன். அப்போ அப்படியெல்லாம் சொல்லியிருந்தேன். அதே விட மெயினாக எல்லாரும் கால் பண்ணி சொன்னேன் என்னமெண்டா, வசந்த வந்து யோசிக்க வேணாம்னு சொல்லிட்டு, என்னத்துக்கு ஒன்றையும் குறித்து யோசிக்க வேணாம், எல்லாமே நல்லதுக்கு என்ன இணைக்க சொல்லிட்டு, அதான் கூடுதலாக வந்து இந்த வெளிநாடுக்கு போகிறேன்னு போட்டு கடைசியாக நடைபெறாமல் போயிடுச்சு. அதால கொஞ்சம் தெரியாது, கொஞ்சம் இதுகள் கொஞ்சம் எல்லாம் டொஸ்ட் ஆகிடுது. கார்கள் தண்டி போனது அண்டே கூட அந்த அம்மா சொல்லிட்டு கடைசி ஒரு வசனம் சொல்லிட்டு போனவா, இன்னும் கண்டிப்பாக நீங்கள் வர வருஷத்துக்குள்ள கார் எடுத்துறீங்க, எடுத்த பிறகு நான் தான் உங்களோட வந்து இந்த இடமெல்லாம் சுற்றி பார்ப்பேன் சொல்லியிருந்தேன். உண்மையை கண்டிப்பாக அப்படி ஒரு நம்பிக்கை எங்களுக்கும் இருக்குது. அப்போ அந்த இதெல்லாம் கொஞ்சம் பசங்க யோசிச்சது, நான் கார் வச்சதுனால எல்லாம் கொடுத்துட்டேன் அப்படி இப்படி. அப்போ அதை கூட நான் சொன்னேன், நான் உண்டே யோசிக்க வேணாமன்ட்டு, எல்லாமே சரி வருமெண்டு. ரெண்டு அம்மா வந்து எங்களை வீட்டை எத்தனையோ பேர் வீட்டை வந்திருக்கணும், எல்லாரையும் அங்கே இங்கேன்னு கூட்டிக் கொண்டு தெரிஞ்சாங்க. மட்டக்களப்பு அம்மா எல்லாம் மட்டக்களப்பு போகணும்னு சரியான ஆசையா வந்தவா, ஆசைப்பட்டவா செய்யலாம போயிட்டு சரி பாப்போம் எல்லாம் வர. இந்த முறை கூடி வசந்த கையில் அந்த காரணம் இருந்தால் நாங்கள்லாம் இன்றைக்கு கொழும்பு போயிருப்போம். நான் தம்பி குட்டியே ஜம்மா எல்லாம் தான் கொழும்பு போயிருப்போம். சரி பிரச்சனை இல்லை, சர்வ காக்கள் கூட்டிகிட்டு போயிடும், அவங்களுக்கு சேஃபாக கூட்டிகிட்டு கொண்டு விடுவின அம்மாவை. அப்போ சரின்னு சொல்லி போட்டு இன்றைக்கி வந்து இரவு சாப்பாடு வந்து வசந்துக்கு என்ன செய்தாங்க, என்ன சாப்பாடு எனக்கு தெரியும், உங்களுக்கு தான் தெரியும். வசந்தால எனக்கும் வாயில கட்டுப்பாடாக கிடக்கு, எனக்கும் சரியான கபலையில் என்ன செய்கிறது எனக்கு. அதே மாதிரி வசந்தம் வந்து வெள்ளமா புட்டன்னா தான் விருப்பம், அரிசி மாப்புட்டை வச்சா சாப்பிட மாட்டேது. ஆனால் இப்போ பார்த்தீங்களோ அரிசி மாப்புட்டு கடுமையாயிட்டீங்க, வித்தியாசமான அரிசி மாப்புட்டு. இது வந்து மில்லில் போய் வாங்கிட்டு வந்தது அரிசிமா, வறுத்த அரிசிமான்னு சொல்லி கிலோ 340 ரூபா, 350 ரூபான்னு சொல்லி வாங்கிட்டு இந்த அரிசிமா. என் அம்மா சொன்னவா இனி வந்து வசந்துக்கு மெட்டுக்கு சோறு கொஞ்சம் தான் நீங்கள் சாப்பிடணுமா, கொஞ்சம் சோறு சாப்பிடணுமா. அப்போ அதுக்காக வந்து இப்போ வந்து வசந்துக்கு இரவு சாப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா அரிசி மா புட்டு எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த பருவத்தை அரிசி மா புட்டை வச்சிருக்கிறேன். அப்புறம் வந்து சோயா மீட் கறி வந்து காய்ச்சி வச்சிருக்கேன். அதுவும் வந்து சாப்பாடு இல்லை, சோயா மீட் சாப்பிடக்கூடாது, எனக்கு வடிவ சாப்பாடு இல்லை தெரியும் கேட்டு தான் மட்டும்படி தூளும் கொஞ்சம் குறைவு, எண்ணெய் துளி தான் விட்டுனேன். என்னடா வந்து குறைப்பம் கொஞ்சம் குறைப்பம் எல்லாத்தையும் குறைப்பம்னு சொல்லி போட்டு அளவாக தான் நான் வந்து விட்டுனேன். இதுதான் வந்து இரவு சாப்பாடு. அப்போ முட்டை அவிக்க இருந்ததுன்னா அப்போ ஒரு அங்கிள் ஒரு ஆள் கால் பண்ணி சொன்னால் அவிக்க போட்டுக்கூடாது, அவிக்க ஓவா நான் அவிக்க போட்டேன்னா முட்டையினா மஞ்சள் கருவை எடுத்துட்டு வெள்ளைக்கருவை மட்டும் கொடுக்கலாமா உண்டு. அப்போ சரியாண்டு அதையும் வந்து அவிக்க போட்டுக்கூடாது. பட் இன்னும் ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன், வசந்துக்கு வந்து இரவு நச்சீரகம், இந்த காட்டு மாசம் நச்சீரகமும் வெந்தயமையும் வந்து நான் இரவு வந்து தண்ணிக்க வந்து ஊற போட்டு இருக்கிறேன். என்ன இதை வந்து இரவு ஊற விட்டுட்டு இந்த தண்ணியை என்ன செய்யணும்டா, நச்சீரகமும் வெந்தயமும் நல்லா ஊறினா பிறகு அந்த தண்ணியை எடுத்து காலமாக வெறும் வயிற்றுல வடித்து குடுக்கட்டுமா வசந்துக்கு குடிக்க சொல்லி நல்ல மாமுண்டு. அதே விட வசந்து கொஞ்சம் வந்து நடக்கணுமா, ஒரு 20 நிமிஷம் என்றாலும் நடக்கணுமா வசந்த் சொல்லியிருந்தேன் உண்மைதான். அதே விட நீ வந்து வசந்துக்கு காலமேல பானி சோப்பானோ ஒன்றும் கொடுக்கவே இல்லாது தானிய வகை சாப்பாடுகளை கொடுக்கட்டுமா. அப்போ என்ன செய்து வச்சுக்கண்டா, கொண்டக்கடலை எடுத்து வச்சிருக்கிறேன். இதை வந்து இப்போ ஊற போட்டால் தான் காலமையை அவிக்கிறக்கு சுகமாக இருக்க மாட்டேறியா. இந்த கடலையை வந்து நான் ஊற போட்டு வச்சிருக்கிறேன். காலமைக்கு வந்து வசந்துக்கு கடலை கொடுக்க மாட்டேறியா. இந்த கடலையை வந்து நான் ஊற போட்டு வச்சிருக்கிறேன். காலமைக்கு அவிச்சு வசந்து கொடுக்க மாட்டேன்னா வசந்து வந்து பானுவல் அதெல்லாம் சாப்பிடக்கூடாதாமண்டு. அப்போ காலமையும் வந்து இன்றைக்கு வசந்துக்கு டீ ஆற்றினான். ஆனால் எங்களோட அங்கர் வந்து குடிக்கக்கூடாதான் வசந்து அப்படியான சோர்காரருக்கு வந்து நோட்பேக் எங்கர்ன்னு சொல்லி விற்கிதான். அதுதான் வந்து வாங்கணுமா. நான் வந்து எங்கரை வாங்கிட்டேன். அப்போ அதுக்காக என்ன செய்தனான்டா சீனி போடாமல் தான் வசந்து காலமே வந்து நான் தனியாக ஆற்றி கொடுத்தேன். நான் கொடுமை என்ன செய்யறது, ஒரு மாதத்துக்கு கட்டுப்பாடாக இருந்து பார்ப்போம் இல்லாமல் இதுலேருந்து தப்பணுமெண்டா ஒன்றும் செய்யலாது, கொஞ்சம் கட்டுப்பாடாக இருக்கலாம் தானே. அப்போ அதுக்காக வந்து காலம் வசந்துக்கு வந்து நான் ஐங்கருக்கா வந்து இனிப்பு போடாமல் இருக்குது. மற்ற அப்படின்னா ப்ரௌன் சுகர் பாவிக்க சொன்னேன், அவங்கள்ட்ட கொஞ்சம் கொஞ்சம் பாவிக்கிறாங்க. லண்டன் அம்மா நின்றுதான் சோற வடிவா குறைச்சிருப்பேன். உண்மைதான், அவள் வந்து சரியா
சரியான வயசு வயசு போனவா வந்தானே அவ தான் வந்து இன்னும் ஒன்று சொன்னப்ப பார்த்தீங்கன்னா மறந்துட்டேன் அவங்க வந்து சாப்பிடுறதாம் அவதான் ஊற போட்டுட்டு போனவா அந்த கையால என்ன பார்த்தீங்கன்னா வெந்தயம் வந்து நேற்றிரவு ஊற போட்டு விட்டவா இந்த பாருங்க இந்த வெந்தயத்தை வந்து நேற்றிரவு ஊற போட்டு விட்டவா ஏன்னு பார்த்தீங்களா இந்த வெந்தயம் வந்து முளை கட்டி வருமா முளை ஏண்டா என்ன இந்த 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 வருது பாருங்க இந்த சின்ன சின்ன இதாக வரும் அது வந்து முளை கட்டி வெந்தயத்தை வச்சா அந்த முளை வந்து இப்படி வருமா வெந்தயத்துக்கு அப்போயே இந்த வெந்தயத்தை வந்து தண்ணியை வடிச்சு போட்டு இந்த வெந்தயத்தை சும்மா இருக்கிற நேரம் சாப்பிடலாம் சாப்பிடட்டுமா ஏனெண்டா அந்த கசப்பு தன்மை போயிடுமா முளை வந்தால் கசப்பு தன்மை போயிடுமா வசந்து வந்து நறுக்கு இருக்குமா கொஞ்சம் சாப்பிடட்டாம் உடம்புக்கு குளிர்மையும் நல்லம் தானும் அவளுக்கும் சுவர் இருக்கு அப்போ தானும் இதை வந்து செய்கிறவா அப்படின்னு சொல்லி அவன் கையால் வந்து ஊற போட்டுட்டு போனவா நாளைக்கு காலமே முளை வந்துடும் நேற்றியா ஊற போட்டுட்டாவா வந்துடும் முளை வந்துடும் மதியமோ காலமையோட நேரம் வந்து சும்மா இருக்கும்போது அதை எடுத்து வடிவாக சப்பி சாப்பிடுமா மூளை ஓகே அந்த அம்மாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாம் அப்படி செய்து தந்ததுக்கு உண்மையாகவே அம்மா ஒன்றுருந்த வசந்ததுக்கு சுகர் குறைஞ்சிருக்குன்ற உண்மை கதையாண்டா அம்மா வந்து சமைப்பா கீரை வகைகள் மிளகது வகைகள் எண்ணெய் பெருசா பாவிக்க மாட்டா எண்ணெய் பாதிக்கிறீங்களா தூள் பாதிக்கிறீங்களா அம்மா மற்றும் கொஞ்சம் இவ்வளோ சோறு தான் எடுப்பா அதுக்குள்ளே கொஞ்சம் நிறைய மிளகறிகள் வந்து சாப்பிடுவா மற்றவங்களை வந்து கொக்கும் அந்த என்ன பேர் வெள்ளரிக்காய் அது நல்லா சாப்பிடட்டுமா சலாத்து சாப்பிடட்டுமா அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் நிறைய கால் பண்ணியெல்லாம் சொல்லியிருந்தான் அவங்களுக்கு உண்மையாக ரொம்ப நன்றி என்னை வந்து வசந்துக்கு வந்து சின்ன வயசில் வந்திருக்கா இது பிரச்சனை இல்லை இப்போ வந்து கூடுதலாக குட்டி பிள்ளைகளுக்கு கூடி இந்த சுகர் வருத்தம் வந்து கொண்டு இருக்குதுன்னா அப்போ அதறியா பிரச்சனை இல்லை நாங்கள் அந்த வடிவாக சாப்பாட்டெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வடிவாக இருக்கா செக்அப் பண்ணி போட்டு வசந்த ரிப்போர்ட்டு ஒரு மாதம் கழியே நாங்கள் அதுக்காக சரி பார்ப்போமே நான் காட்டுவோம் கண்டிப்பாக ஓகே இன்றைக்கு தினம் வந்து இதுதான் எங்களுடைய இரவு சாப்பாடு இன்றைய தினம் வந்து எங்களோட அம்மா வந்து எங்கள் வீட்டை விட்டு சென்றவா ஒரு மனக்கசப்பும் இல்லாமல் கண்டிப்பாக வீடியோவில் வரமாட்டேன் அம்மா வீடியோவில் வரமாட்டா நிறைய சாப்பாடுகள் நண்டு அரைச்சி வச்சு காய்ச்சினவா நிறைய எல்லாம் செய்து விருச்சத்தில் வந்து பார்க்க எல்லா இடத்துலையும் அம்மாண்ட ஞாபகங்கள் கொட்டி கிடக்குது அதால் இன்றைக்கு உண்மையாக மனசே சரியில்லை விருச்சவள் நான் போய் வந்து பார்க்குறோம் நம்ம அந்த பருப்பு கறி வச்சு கிடக்குது ஒரு காலம் நாங்கள் அப்படி வச்சுலாம் சாப்பிட்றதில்ல அவங்களுக்கு வந்து அது பழகிட்டு அதே மாதிரி தான் இந்த மூலையில் பெனங்கிழங்கு கிடக்க அப்போ அணுவக்கட்டன்னு இந்த பெனங்கிழங்கும் பார்க்கக்கூட அம்மா நான் அம்மா தான் ஒவ்வொரு நாளும் 3 கிழங்கு அவிச்ச வச்சு சாப்பிடுவேன் அவிச்ச வச்சு வந்து அம்மா சாப்பிடுவா அப்போ இந்த அம்மா வந்து என்ன செய்வான்னா கறிகள் ஒரு கதைக்கு இரவுல மிஞ்சினா ஒரு டிஷ் வச்சிருக்கிறோம் அந்த டிஷ்ஷுக்கு போட்டு ஃப்ரிட்ஜுக்கு வைப்பா ஃப்ரிட்ஜுக்கு வச்சுட்டு அதை வந்து சூடாக்கி சாப்பிடுவான் நாங்கள் அது சாப்பிட்டதே இல்லை எனக்கு அவ்வளோ பழக்கம் இல்லை அம்மா சொல்லுவா அங்கே அப்படித்தான் வெளிநாட்டு வாழ்க்கை இருந்தாலே அப்படித்தான் ஏதோ இதை சூடாக்கி தான் சாப்பிட்றது சாப்பாடுகள் வந்து கொண்டு எல்லாம் சூடாக்கி சாப்பிட்றது அப்போ உண்மைக்கும் அம்மா தான் இப்படி இந்த குட்டி டிஷ்களுக்கு வந்து சாப்பாடு பருப்போ ரவை இந்த வரையலோ என்ன மிஞ்சினாலும் வச்சுட்டு மதியம் வந்து சாப்பிடக்கா சூடாக்கிட்டு சாப்பிடுவோம் அப்போ எங்களுக்கு ஒரு ஆச்சரியமையாக இருக்கும் இது என்ன வரையண்டாவே நாங்கள் வந்து மதியம் எடுத்து போட்டு சரி அவ்வளோ காணமாண்டா மிச்சம் வந்து கொட்டுறது நாய்க்குட்டிகள்லாம் எனக்கு வைக்கிறது ஆனால் அம்மா அப்படி இல்லாத வந்து வச்சுட்டு அடுத்து நான் மதியம் சாப்பிடக்க சூடாக்கி சாப்பிடுவா அப்போ எல்லாம் ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு நிறைய அம்மாண்டிலேருந்து நிறைய கொஞ்சம் இதுவரை வந்து அறிஞ்சிட்டு இருக்கிறோமே நான் அறிவில் இருக்கிறேன் அம்மா சொல்லிட்டு போனதும் சரியான கவலையாக இருந்துச்சு நீ எப்போ வாரணும் தெரியலையேன்னு நான் சில பேர் சொல்லிட்டு போவாங்க இப்போ வாரேன் 2 வருஷத்தால் வாரேன் வார வருஷம் வாரணுன்றலாம் ஆனால் அம்மா சொன்னவங்க நீ வருவனோ தெரியல ஸ்டோர் பண்ணி சொல்ல மாட்டேன்னு சொல்லி ஒரு கவலையாக இருந்துச்சு சில பேர் வீட்டில் வந்து நின்று போவேக்க இப்படா போவினமுண்ட மாதிரி இருக்கும் சில பேர் வந்து நிற்க சில பேர் வந்து நிற்க இப்போ என்னடா இப்படி தான் கூடுதலாக வீட்டை வந்து நிற்கிறார்கள் எங்கேயும் ஊருக்கு போகிறதாலே சரியான ஒரு கவலையாக தான் இருக்கும் அதே மாதிரி தான் மாமா நிறைய பேர் எல்லாருமே அங்கெல்லாம் இருந்தாலும் கொஞ்சம் கவலையாக இருந்தது பிரச்சனையில் சரி உடைய உறவுகள் கிடைச்சதுக்கே முதல்ல ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லுவோம் வேணும் ஆனால் உண்மையிலே நாங்களும் வந்து சந்தோஷப்படக்கூடிய விடயம் எங்களை நம்பி இவ்வளோ தூரம் வந்து இருக்கிறாங்களே யாருன்னே தெரியாம சரி ஓகே உண்மைக்கும் அம்மா வந்து எங்களை எல்லாரும் நம்பி எங்களை வீட்டை வந்து எல்லாம் நின்றவங்க எல்லாம் ஒரு ஆச்சரியமே நான் எல்லாரும் வந்து அப்படி நம்பி வர மாட்டாங்க உண்மையாகவே எங்களை நம்பி அம்மா வந்து எல்லாரும் அவள் என்ன சொல்லுவாங்க எப்பயுமே உங்களோட சகோதர ஒற்றுமை தனக்கு பிடிக்கும் எல்லாருக்கும் பிடிச்சாத இந்த நம்பிக்கையெல்லாம் வந்தவா அதே மாதிரி அம்மா இந்த நம்பிக்கை ஒன்றுமே பின்போல் எல்லாமே நல்லபடியாக அம்மா வந்து சந்தோஷமாக போயிட்டா ஓகே ஒரு நாளும் அம்மா நண்பை மறக்கவும் மாட்டேன் கண்டிப்பாக என்ன நாங்கள் நினைச்சதுக்கு எதிர்மாறாக நடந்திருக்கு
எல்லாமே வந்து எங்களுக்கு பிடிச்ச மாதிரிக்கு எல்லாருமே வந்து ம் சேர்ந்து இருக்கிறாங்க. என்ன அதான் நம்ம என்னையும் சொல்லி கொண்டு வந்தோம் அனுவ நான் போகிற கடையில் முடல் ஆக்கணும் தலைமுடியெல்லாம் ஓ சொல்லி கடவுளே, கொண்டு வந்தோம். அம்மா எத்தனை நாள் காட்டவா கத்திரிக்கோளை கொண்டு வச்சு சுவரால் எல்லாம் மறந்து போச்சு. அதான் சோறால எல்லாம் மறந்தது கத்திரிக்கோளை கொண்டு வா ஆனால் நான் கட் பண்ணி விடுறேன் அப்படி எல்லாம் சொல்லி இருந்தோம். அம்மாவுக்கு ரொம்ப நன்றி அம்மா. ஓகே இன்றைய தினம் இவ்வளோதான் வீடியோ. அம்மா போய் வீட்டை போய் சேரும் வந்து கடவுள் துணை எப்பயும் அம்மாவோட கூட இருக்குமே நான். ஓகே இன்றைய தினம் உள்ள அந்த வீடியோ முடிச்சு கொள்ளும். நாங்கள் இந்த வீடியோ பற்றி கருத்தை மறக்காம இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்.